வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக நியமிப்பதற்கு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன உட்பட பலர் தொடர்பில் ஆராய்ந்தோம் என்று பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை சஜித் பிரேமதாசவுக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். ஹட்டன் மஸ்கெலியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் தொடர்பில் தேர்தலுக்கு பின்னரே இறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் விஜயதாச ராஜபக்ஷவை ஆதரிக்கும் குழுவிலிருந்து மைத்திரிபால சிறிசேன விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது குறித்து அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எடுக்கின்ற முடிவுக்கு ஒத்துழைப்பு தருவதாக புத்தளம் மாவட்ட மக்கள் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் பொதுஜன பெரமுன அணி அடுத்த வாரம் புதிய அரசியல் கட்சியொன்றை ஆரம்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் கடந்த 24 மணி நேரத்தில் 25 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஈரானின் புதிய ஜனாதிபதிக்கும் இஸ்லாமிய புரட்சி படைக்கும் இடையில் மோதல் வெடித்துள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்களின் தீவிர போராட்டத்தை தொடர்ந்து பங்களாதேஷின் தலைமை நீதிபதி பதவி விலகியுள்ளார். தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக நியமிப்பதற்கு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன உட்பட பலர் தொடர்பில் ஆராய்ந்தோம் என்று பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சார்பில் வேட்பாளராக நியமிப்பதற்கு தினேஷ் குணவர்த்தன, காமினி லொகுகே உட்பட பலர் தொடர்பில் ஆராய்ந்தோம் என தெரிவித்த முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ விஜயதாசவை கூட ஆதரித்திருப்போம் என குறிப்பிட்டுள்ளார். வேட்பாளர் போட்டியிலிருந்து தம்மிக்க பெரேரா விலகிய பின்னர் நாங்கள் பல பெயர்களை ஆராய்ந்தோம். பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி லொகுகே, கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஆகியோரை வேட்பாளராக நிறுத்துவது குறித்து ஆராய்ந்தோம். கட்சியின் பிரதேச அமைப்புகள் வேண்டுகோள் விடுத்ததன் காரணமாக நாமல் ராஜபக்ஷவை நியமிக்க தீர்மானித்தோம். எங்களிடம் தகுதியான ஏனைய வேட்பாளர்கள் இருந்தனர். விஜயதாச ராஜபக்ஷவை கூட நாங்கள் ஆதரித்திருப்போம். அவர் வேறு கட்சியின் கீழ் போட்டியிட்டாலும் அவர் இன்னமும் நாடாளுமன்றத்தில் மொட்டு கட்சி உறுப்பினராகவே உள்ளார் என்றும் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதேவேளை கட்சியின் முடிவை நிராகரித்து ஆதரவளித்தவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என மாவட்ட மட்ட பிரதிநிதிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அவ்வாறான முடிவை எடுத்தால் நீதிமன்றம் அதற்கு ஆதரவளிக்கும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் மஹிந்த ராஜபக்ஷவும் நானும் இது அதற்கான நேரமில்லை என தெரிவித்தோம். தற்போது நாங்கள் தேர்தல் தொடர்பில் கவனம் செலுத்துவோம். பலர் தங்கள் தவறுகளை உணர்ந்து மீண்டும் வருவார்கள் எனவும் பசில் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே சஜித் பிரேமதாசவுக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கம்பஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளார். சஜித் பிரேமதாசவை சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை கோட்டபாய ராஜபக்ஷ அரசாங்கத்தில் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு, தொற்று நோய்கள் மற்றும் கோவிட் நோய் கட்டுப்பாட்டு இராஜாங்க அமைச்சராகவும் பதவி வகித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் மஸ்கெலியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். ஹட்டன் மஸ்கெலியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியொன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த வாகனத்தில் மோதுண்டு தடம் புரண்டதில் அதில் பயணித்த 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். நல்ல தண்ணியிலிருந்து மஸ்கெலியா நோக்கி பாலேற்றி சென்ற பாரவூர்தியுடனேயே மஸ்கெலியாவில் இருந்து நல்ல தண்ணி நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி மோதுண்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த மேலும் 2 மஸ்கெலியா மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக டிகோயா கிளங்கன் ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை மஸ்கெலியா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் தொடர்பில் தேர்தலுக்கு பின்னரே உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நீதிமன்ற தீர்ப்பினால் நாடாளுமன்ற உறுப்புரிமையை இழந்த தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெரின் பெர்னாண்டோவுக்கு பதிலாக யாரை நிரப்புவது என்பது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர் திஸ்ஸ அத்தநாயக்க கருத்து தெரிவித்துள்ளார். தேசிய பட்டியல் தொடர்பில் தேர்தலுக்கு பின்னரே இறுதி செய்யப்படும் என்றும் அதன்படி தற்போதுள்ள பட்டியலில் இருந்தும் அல்லது அதற்கு வெளியிலிருந்தும் வேட்பாளர்களை நியமிக்கும் அதிகாரம் கட்சிக்கு உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். அதேவேளை 4 பெயர்கள் பரிசீலனைக்காக வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் ஹிருணிகா பிரேமச்சந்திரவும் ஒருவர் என்றும் தெரிவிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் விஜயதாச ராஜபக்ஷவை ஆதரிக்கும் குழுவிலிருந்து மைத்ரிபால சிறிசேன விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் விஜயதாச ராஜபக்ஷவுக்கு ஆதரவளிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் குழுவிலிருந்து அந்த கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துருகிரிய பிரதேசத்தில் விஜயதாச ராஜபக்ஷவின் ஜனாதிபதி தேர்தல் செயற்பாட்டு அலுவலகத்தினால் நடாத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் மைத்ரிபால சிறிசேனவின் அணியிலிருந்து எவரும் பங்கு பெற்றவில்லை. இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று தனது அணியினருடன் விசேட கலந்துரையாடலை நடாத்தியுள்ளார். முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக முதலில் அறிவித்தது மைத்ரிபால சிறிசேன என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது குறித்து அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எடுக்கின்ற முடிவுக்கு ஒத்துழைப்பு தருவதாக புத்தளம் மாவட்ட மக்கள் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது குறித்து அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் உயர்பீடம் எடுக்கின்ற முடிவிற்கு ஒத்துழைப்பு தருவதாக புத்தளம் மாவட்ட மக்கள் தெரிவித்துள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீன் தலைமையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது குறித்த கலந்துரையாடல் புத்தளத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற போதே மக்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது நாட்டினுடைய நலன், நாட்டினுடைய பொருளாதாரம், அதேபோல் இனங்களுக்கிடையில் ஒருமைப்பாடு மற்றும் ஆதரவை தேடி நிற்கின்ற 2 வேட்பாளர்களில் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என பலதரப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதாகவும் இருப்பினும் இறுதியாக எதிர்வரும் 14ஆம் நாள் மக்கள் காங்கிரசினுடைய உயர்பீடம் எடுக்கின்ற முடிவுக்கு ஒத்துழைப்பு தருவதாக மக்கள் தெரிவித்ததாகவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் பொதுஜன பெரமுன அணி அடுத்த வாரம் புதிய அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ஒன்றிணைந்துள்ள பொதுஜன பெரமுன அணி அடுத்த வாரத்துள் புதிய அரசியல் கட்சியொன்றை ஆரம்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது தயார் செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமகே தெரிவித்துள்ளார். முன்னாள் உள்ளூராட்சி மன்ற தலைவர்களுடனான விசேட கூட்டத்திலேயே மஹிந்தானந்த அழுத்கமகே இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் எதிர்வரும் 26ஆம் நாள் வெளியிடப்படும் என அதன் தலைவர் அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். எம்பிலிப்பிட்டியவில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் கடந்த 24 மணி நேரத்தில் 25 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் கடந்த 24 மணி நேரத்தில் 25 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையத்திற்கு 26 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதேவேளை ஜனாதிபதி தேர்தல் அத்துமீறல்கள் தொடர்பில் ஜூலை 31ஆம் நாள் முதல் ஆகஸ்ட் 9ஆம் நாள் வரையிலான காலப்பகுதியில் மொத்தம் 268 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஆணைக்குழுவின் ஊடக அறிக்கையின்படி அனைத்து முறைப்பாடுகளும் சட்ட மீறல்களின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளதோடு அதில் சில வன்முறை சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. இனி சர்வதேச செய்திகள். ஈரானின் புதிய ஜனாதிபதிக்கும் இஸ்லாமிய புரட்சி படைக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடனான போரை தடுக்க ஈரானின் புதிய ஜனாதிபதி மசூத் பெஷேஷ்கியான் கடுமையாக முயற்சிப்பதாகவும் இதனால் ஈரான் ஜனாதிபதிக்கும் இஸ்லாமிய புரட்சி படைக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளதாக த டெய்லி டெலிகிராஃப் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியேவின் படுகொலைக்கு எவ்வாறு பதிலடி கொடுப்பது என்பது தொடர்பாக ஈரான் ஜனாதிபதிக்கும் இஸ்லாமிய புரட்சிகர படையினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளதாக குறித்த செய்தித்தாள் குறிப்பிட்டுள்ளது. ஈரானின் அண்டை நாடுகளில் உள்ள இஸ்ரேலிய படையினர்
தலைவரின் இரகசிய தளங்களை தாக்குவதற்கு ஜனாதிபதி மசூத் பெஷேஷ்கியன் முன்மொழிந்துள்ளதாக த டெய்லி டெலிகிராஃப் நாளிதழ் சுட்டிக்காட்டியுள்ளது. அதே நேரத்தில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் தலைவர்கள் டெல் அவிவ் மற்றும் இஸ்ரேலின் பிற நகரங்களில் உள்ள இஸ்ரேலிய படை தளங்களை தாக்க வேண்டும் என்று கடுமையாக கூறியுள்ளனர். ஜனாதிபதி பெஷேஷ்கியானின் முன்மொழிவை புறக்கணித்து இஸ்ரேலை தாக்க இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தயாராகி வருவதாகவும் ஈரானின் உச்ச தலைவர் ஆயதுல்லா அல் கமேனியின் உத்தரவை இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை கண்டிப்பாக நிறைவேற்றும் என்றும் குறித்த நாளிதழ் மேலும் தெரிவித்துள்ளது. மாணவர்களின் தீவிர போராட்டத்தை தொடர்ந்து பங்களாதேஷின் தலைமை நீதிபதி பதவி விலகியுள்ளார். மாணவர் அமைப்பினரின் தீவிர போராட்டத்தால் பங்களாதேஷின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி விலகியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 1971 ஆண்டில் ஏற்பட்ட பாகிஸ்தான் போரால் உயிரிழந்த வீரர்களின் வாரிசுகளுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இட ஒதுக்கீடு வழங்கும் சட்டத்திற்கு எதிராக மாணவர் அமைப்பினர் அண்மையில் போராட்டம் நடத்தினர். மாணவர் அமைப்பினரின் இந்த போராட்டத்திற்கு பணிந்த ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியிலிருந்து விலகி இந்தியாவில் அடைக்கலமானார். இதனையடுத்து மாணவர் அமைப்பினரின் கோரிக்கையை ஏற்று பொருளாதார நிபுணர் முகமது ஜூனுஸ் அரசின் தலைவராகவும் பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் ஷேக் ஹசீனாவின் ஆதரவாளராக கூறப்படும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓபைதுல் ஹாசன் பதவி விலக வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்த கோரிக்கையுடன் பங்களாதேஷ் உச்ச நீதிமன்றத்திற்கு முன் நுழைந்த மாணவர்கள் தலைமை நீதிபதி 1 மணி நேரத்துள் பதவி விலக கெடு விதித்த நிலையில் நெருக்கடி அதிகரித்தமையால் பதவி விலகுவதாக அறிவித்து ஓபைதுல் ஹாசன் பதவி விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.